யார் ஓடுறது யார் ஒளியறது எல்லாம் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த ஒரு மாதத்திலே அவர்கள் எந்த துறையை எடுக்கலாம், எவ்வாறெல்லாம் நாம் நம்மை வளர்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு அப்பொழுது சிங்கப்பூருக்கு செல்ல இவர்கள் துணிவார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் கேட்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் நன்றாக தேர்தலில் விளையாடுவார்கள். இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி நல்ல ஒரு தேர்தலிலே அவர்களுக்கு ஏற்றாற்போர் ஒரு வேட்பாளர்களை எதிரே நிறுத்தி கொண்டு எளிதாக ஜெயித்து விடலாம் என்று. ஆனால் அதற்கு கூட அவர்கள் பல கோடி செலவு பண்ணுவார்கள். இதையெல்லாம் இந்த மாவட்டம் பார்த்து விட்டது. இப்பொழுது அதற்கெல்லாம் முடிவு கட்டி இனி வரும் காலங்களிலே அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு துறையிலும் யாரும் லஞ்சம் கேட்டாலும் சரி, ஊழல் என்ற பேச்சுக்கு இடமில்லை. இந்த துறையிலே லஞ்சம் கேட்கிறார்கள் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கவனத்திற்கு செல்கின்ற பொறுப்பை காங்கிரஸ் பேரியக்கம் எடுத்துக்கொண்டது. எங்கே எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் அந்த துறையை சார்ந்த விஷயங்களை பொதுமக்களுக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்று நாங்கள் அனைவரும் சபதம் ஏற்று நல்ல ஒரு நன்னாளிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொண்டாடுவதிலே நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இனி வரும் காலங்களிலே நம்முடைய தமிழ்நாடு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத நல்ல ஒரு ஆட்சியை நாம் பெறப்போகின்றோம், பெற முடியும் என்று நிரூபித்து பல கோலங்களிலே நம்முடைய தமிழக முதல்வர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சாதாரணமா சொன்னா 6 லட்சம் கோடி நம்முடைய தமிழ்நாட்டு பட்ஜெட் சொன்னா கிட்டத்தட்ட 30%, கிட்டத்தட்ட 1 கோடியே 80 லட்சம் கோடி, சாரி 1.8 lakh crores, 1,80,000 கோடி. அந்த 1,80,000 கோடி இன்று மிச்சமாகிறது. இது யாருடைய பாக்கெட்டுக்கும் தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் செல்லவில்லை, அரசாங்கத்திலேயே பத்திரமாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து இன்னும் பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வரலாம். கையேந்த வேண்டாம். 11 லட்சம் கோடி கடனுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து மீண்டு வரலாம். இன்னும் 5 ஆண்டுகள்ல பாருங்க, கடன் எல்லாம் நாம் அடைத்து தன்னிறைவு பெற்று இன்னும் நாம் கடன் தருகின்ற அளவிற்கு தமிழகத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற அளவிற்கு நம்முடைய லஞ்ச லாவண்யம் இல்லாத இந்த ஆட்சி நடைபெற போகிறது. அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். இது நம்முடைய அரசாங்கம் என்று மார்த்தட்டிக் கொள்கின்ற அளவிற்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் நாங்கள் உயர்த்த. தமிழகத்துல புதுசா ஆட்சி பொறுப்பேற்றது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சிறுமிகள் பலாத்காரம்லாம் அதிகமா ஆகுது. இதுக்கு உங்க கருத்து, நீங்க கூட்டணியில இருக்கிறது உங்க கருத்து என்ன? குற்றம் சாட்டுறாங்க இது தொடர்ந்து. அதாவது இது சம்பவங்கள் நடப்பது என்பது உண்மைதான். ஆனால் எங்கெங்கெல்லாம் சம்பவம் நடக்கிறதோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உடனடியாக தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த முறையிலே எவ்வளவு முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். எப்படி பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்ததோ அந்த காலத்திலே, அந்த ஆட்சியிலே, ஆனால் இப்பொழுது சிங்கப்பெண் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இப்போது பெண்கள் எல்லாம் தைரியமாக, சுதந்திரமாக, தைரியமாக தமிழகத்திலே நடைபோட முடிகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கை தன் கையிலே சிறப்பான முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நடக்கின்ற தவறுகளை அவர்கள் உடனடியாக நிறுத்துகிறார்கள். இப்பொழுது கூட ஒரு கஸ்டோடியல் டெத் நம்ம சிறையிலே ஸ்டேஷனிலே ஒரு கொலை நடைபெற்றது. அதற்காக நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லையே. இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை உள்ளே தூக்கி சிறையிலே அடைத்திருக்கின்ற செயலை நாம் பார்க்கின்றோம். எனவே அங்கெங்கே தனிப்பட்ட முறையிலே சம்பவம் நடந்தாலும் கூட அந்த பயத்தை, இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் இதுதான் விளைவு என்ற பயத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள், இந்த அரசாங்கம் மெல்ல மெல்ல மக்கள் மனதிலே புகுத்திக் கொண்டிருக்கிறது. தவறு எண்ணத்தோடு யாராவது வந்தால் இதுதான் விளைவு என்ற பயம் வந்துவிட்டாலே பாதி தவறுகள் குறைந்துவிடும். எனவே அதற்குண்டான முயற்சியை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை சரியாக இருக்கின்ற வகையிலே நம்முடைய தமிழக அரசாங்கம் தன்னுடைய செயலிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.